அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். டேய், அப்படியே முன்னாடி வாங்கடா. பாரா, மஞ்சு அவன் ரூமில் நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஹாலில் அவங்க அப்பனும் அந்த நாயும் படுத்திருக்கிறாங்க. டேய், ஏண்டா அதை தட்டி விட்ட? என்ன அது, ஏதோ சத்தம் கேட்குது, போய் பார்க்கலாம். தப்புன்னு போயிட வேண்டாம், மெதுவாக பதுங்கி பதுங்கி வெளியே போய் பார்க்கலாம். என்ன அது, 3 பேர் முகமுடி போட்டுட்டு கேட்டை திறந்து மெதுவாக நடந்து உள்ளே வர்றானுங்க. நாம் போய் அவனுங்க முன்னாடி நிற்போம், டர்ரு வாங்கிடுவானுங்க. டேய், மெதுவாக சத்தம் கேட்காம வாங்கடா. பாஸ், நம்ம முன்னாடி பாருங்க. என்னடா, நாய் பாஸ். 3 பேரையும் ஒரு வழி பண்ணிட வேண்டியது தான். என்னது, இவனுங்க கிட்ட மஞ்சுவை தூக்கிட்டு வாங்கடான்னு சொன்னால் மஞ்ச மாக்கானுங்க மாதிரி கட்டோடு வந்து நிற்கிறாங்க. பாஸ், எல்லாத்தையும் சொன்ன நீங்கள் அங்கே நாய் இருக்குதுங்கிறத மட்டும் ஏன் பாஸ் எங்ககிட்ட சொல்லலை? நாய் மைண்டுக்கே வரலடா. ஜி, என்னாச்சு ஜி? என்னடா ஆள் ஏற்பாடு பண்ணுறீங்க? உன்னால் 2 அட்டம்ப்ட்டும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. விடுங்க ஜி, 3வது அட்டம்ப்ட்டு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். எப்பட்றா சொல்கிற? முதல்ல அவனை தூக்க ட்ரை பண்ணினோம், முடியலை. அடுத்து உங்கள் முறப்பொண்ணை தூக்க ட்ரை பண்ணோம், அதுவும் முடியலை. இப்போ 3வதாக யாரை தூக்கிறது? பைரவனை தூக்கிட்டா எல்லாமே சுலபமாயிடும். அப்போ ஒன்று பண்ணுங்க. சொல்லுங்கள் ஜி. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து போய் பைரவனை தூக்கிடுங்க. சரிங்க ஜி. என்னது சரிங்க ஜியா? அப்போ சரி. ஆஹா, ஜூலி எவ்வளோ அழகாக ஸ்லோ மோஷனில் ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. ஜூலி என்னை தேடி தான் வந்துட்டுருக்கா. என் உள் மனசு சொல்லுது, இப்போ எப்படி வெளியே போகிறது? என்னது, நம்ம வெளியில் இருட்டில் நின்றுட்டுருக்கோம், இன்னும் மாமாவை காணோம். மாமாவை எப்படி வெளியே வர வைக்கிறது? ஐடியா. பாட்டு பாடினா மாமா அதை கேட்டு வெளில வந்துடுவார். அன்பே என் அன்பே, உன் விழி பார்க்க இத்தனை நாளாய் தவித்தேன். ஆஹா, பாட்டு சத்தம் கேட்குது. நம்ம ஜூலியே தான் வந்துட்டா. சாரி ஜூலி, வில் மீட் நெக்ஸ்ட் டைம். ஓகே டார்லிங். அது நேற்று இதே நேரம் ஜூலி வந்து அன்பே என் அன்பேன்னு பாட்டு பாடினா, இன்னைக்கு பாட்டையே காணோம். கண்ணா உன்னை தேடுகிறேன் வா. அடடா, ஜூலி வந்துருச்சு. அதான் நம்மளை பாட்டிலேயே கூப்பிட்றா. நான் எப்படி இப்போ வெளியே போவேன்? இந்த ஆள் என்னை பயங்கரமாக லாக் பண்ணி வச்சிட்டானே மனுஷன். மாமா, வீட்டில் எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க. நாளைக்கு ஒரு நாள் தான் என்னால் வெளியே வர முடியும். ப்ளீஸ், எப்படியாவது வெளியே வாங்க மாமா. உங்கள் முகத்தையாவது பார்த்துட்டு போகிறேன் மாமா. அடடா, ஜூலி கெஞ்சிறதை பார்த்தா எனக்கே அழுக வருது. என்னால் ஜூலியை பார்க்கவே முடியலையே. நான் என்ன பண்ணுவேன்? ஆஹா, என்னது, செல்ஃபோனை கையில் தட்டிக்கிட்டு டென்ஷனோட அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துக்கிட்டே இருக்கான். என்னாச்சு? என்ன நடந்திருக்கும்? அட, பக்கத்தில் தானே இருக்கான், கேட்டு தொலைப்போம். நாமளா ஏன் இவ்வளோ தூரம் பேசிக்கணும்? டேய் சிவா, என்னடா ஆச்சு? மாப்பிள்ள ஃபோன் கால் கூட மஞ்சு அட்டன் பண்ண மாட்டேங்கிறா மாப்பிள்ள. வாட்ஸ்அப்பு வெறும் குட் மார்னிங் தான் மாப்பிள்ள வருது, ஸ்டேட்டஸு போடலடா. அப்போ வேறு வழியே இல்லை, நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். வீடும் தெரியாது மாப்பிள்ள. தெரிஞ்சால் மட்டும் என்னடா பண்ணுவ? போய் வாசல்லையே நின்றுடுவேன் மாப்பிள்ள. அதனால தான் அவள் அட்ரஸே சொல்லாமல் இருக்கா. போதுமா? கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை மாப்பிள்ள. அப்போ கண்டுபிடி மாப்பிள்ள. பொண்ணுங்களுக்கு பிடிக்காததை நாம் செஞ்சால் அப்புறம் நம்மளையே அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும் மாப்பிள்ள. ஏண்டா, நல்லா தான் பேசுகிற, பக்காவாக யோசிக்கிற, அப்புறம் ஏண்டா அவசரப்படுற? ஒரு ஆர்வம் தான் மாப்பிள்ள. முதல்ல ஆர்வத்தை அடக்கு, வேலைக்கு கிளம்பு.